Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு Aksha's recipesல முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை அரைச்சு மசாலா செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த முட்டை மசாலாக்கு இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படுது. இந்த சிம்பிளான முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டியதை அரைச்சுக்கலாம். 6 பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் சின்ன மிக்சி ஜாரில் அரைக்கிற தொட்டு 6 வெங்காயத்தையும் ஒரேடியாக சேர்த்து அரைக்க முடியல. அதனால 2 ட்ரிப்பாக போட்டு தனித்தனியாக அரைச்சிக்கிறேன். நான் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. வெங்காயம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். முட்டை மசாலா செய்யறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் முழு சோம்பு கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது. ஆனால் நான் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்ச வெங்காயத்தில் வேறு சோம்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் சோம்பு ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால நான் சேர்க்கல. அப்புறம் அரைச்ச வெங்காயம் சோம்பு பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலேயே தான் இது நல்லா வதங்கணும். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டையை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே மசாலாவில் அடுக்கி வச்சிடுறேன். நம்ம என்றைக்காவது லேசியாக ஃபீல் பண்ணோம்னா சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த முட்டை மசாலாவை செஞ்சிட்டோம்னா இந்த மசாலாவை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு அதில் இருக்கிற முட்டையவே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்ச் ஈஸியாக முடிஞ்சிடும். உடனே முட்டையை திருப்பாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு திருப்பிக்கலாம். முட்டையை திருப்பி விட்டுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக முட்டை உடஞ்சிராமல் கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல காரசாரமான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை மசாலா யூஸ்வலாக வெஜிடபிள் புலாவ் அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். இந்த முட்டை மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை.